வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக குறைவான நெய்யில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய மணலான மைசூர் பாக் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்படி நல்லா கையால் லேசாக தொட்ட உடனே கரைஞ்சி வருது, வாயில் போட்ட உடனே கரைஞ்சி உள்ளே போகிறதே தெரியாது. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் அடிக்கனமான கடாய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடாயில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவு கலர் மாறக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா வறுபட்டு வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது அந்த கடலை மாவோட வாசனையும் இருக்காது, மைசூர் பாக் நல்லா மணலாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா வறுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இந்த கட்டிகள்லாம் இருக்குது பாருங்கள், அதனால் நம்ம சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நான் இதை சலிச்சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் இன்னொரு கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை வராது ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு நமக்கு 2 கப் நெய் அல்லது எண்ணெய் தேவைப்படும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கப் எண்ணெய் 1 கப் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டுமே நீங்கள் எண்ணெயிலையும் பண்ணலாம், இதே மெத்தடில் முழுக்க நெய்யிலையும் பண்ணலாம். இப்போ இந்த நெய் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சூடுபடுத்த வேண்டாம், அதில் இருக்கிற நெய் கரைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா உருகி கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து எட்ட வச்சிடலாம். நம்ம வறுத்திருந்த கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நெய் எண்ணெய் காய வச்சது இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த கடலை மாவு கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வர்றதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு சேர்க்கும்போது கட்டி தட்டாமல் இருக்கும் சர்க்கரை பாகில் சேர்க்கும்போது. இப்போ நம்ம மைசூர் பாக் செஞ்ச உடனே எடுத்து ஊற்றுறதுக்கு முன்னாடியே ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் ட்ரேவில் நெய் ஃபுல்லாக தடவி நெய் தடவும்போது ஓரங்கள்லேயுமே தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் நார்மலாக சாப்பிட்ற தட்டு இருந்துச்சுன்னா அதில் கூட நெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவை பதம் எல்லாமே கரெக்டாக வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 கப் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். 1க்கு 2 சேர்த்திங்கன்னா நான் 1.5 சேர்த்துருக்கேன். இப்போ அதே கப்பால் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட அந்த சர்க்கரை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து சர்க்கரை அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிட்டு கொதி வர நம்ம பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா நுரைச்சி கொதிச்சு வரும், அது வரைக்கும் இருந்துச்சுன்னா போதுமா. பார்த்தா சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் நுரைச்சி கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். நீங்கள் பாகு பதம்லாம் செக் பண்ண வேண்டாம். இப்போ நாம் இதில் நெய்யில் கரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே சேர்க்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும், நமக்கு நெய்யில் கரைச்சிருக்கிறதால கட்டி தட்டி வராது. இப்போ அந்த சர்க்கரை பாகில் அந்த நெய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கடலை மாவு எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருக்கி வச்சுருக்கிற அந்த நெய்யை கொஞ்சமாக ஒரே சமயத்தில் ஃபுல்லாக சேர்க்காமல் நம்ம சேர்த்துருந்த நெய் பார்த்திங்கன்னா கலந்து விட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உள் வாங்கிடுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நெய் தெரியல பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு 4-5 தடவையாக கொஞ்சமாக நெய்யை சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கை விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிருப்பா. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துட்டேன். இப்போ கடைசியாக மீதம் இருக்கிற எல்லா நெய்யுமே நான் இதில் சேர்த்துட்டேன். நீங்கள் அந்த 1 கப் கடலை மாவுக்கு அந்த 2 கப் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்திங்கன்னா தான் கரெக்டான பதத்தில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தை கிடச்சிருச்சு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே நுரைச்சி இருக்குது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேவில் எடுத்து இதை சேர்த்துடுங்க. இப்போ தான் ட்ரேவில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஃபுல்லாக சமன்படுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ சமன்படுத்தி விட்டுட்டு இதை நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். நம்ம நல்லா ஆறின பிறகே பீஸ் போடுறதுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டு பாருங்கள், சுத்தமாக ஃபுல்லாக நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ பீஸ் போட்டுக்கலாம். கத்தி பாருங்க இவ்வளோ நல்லா சாதாரணமாக நல்லா சாஃப்டாக இறங்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் தான் பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதை சின்னதாக கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை அப்படியே தலைகீழாக கவுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல்
நல்லா எடுக்கிறதுக்கு நல்லாவே வந்துடும். இப்போ லேசாக மேலே தட்டி விடுங்க போதும். நம்ம நல்லா எண்ணெய் தடவிட்டு பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு எடுக்கிறதுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அருமையான மைசூர் பாக் மணலாக குறைவான நெய்யில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.